தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். கடவுளை முகமுகமாய் பார்த்தால் தான் நம்புவேன் என்று கூறும் இன்னொரு நண்பரிடம் அமெரிக்க ஜனாதிபதி யார் என்று ஒரு கேள்வி கேட்டேன். ரொனால்ட் ரீகன் என்றார் அவர். அவரை பார்த்திருக்கிறீர்களா என்றேன். இல்லை, பத்திரிகையில் வாசித்து தெரிந்து கொண்டேன் என்றார் அவர். பத்திரிகை செய்தியை எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு பத்திரிகை செய்திகள் ஆதாரபூர்வமானவையாகும் என்றார் அவர். அப்படியே தான் தேவனும் தம்முடைய வேதத்தின் மூலம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமும் ஆதாரபூர்வமானதாகும். பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளடக்கியதாகும். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று 2 பேதுரு 1:21 தெரிவிக்கிறது. இவ்வாறு தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தமது வார்த்தைகளின் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இறுதியில் தம்மை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தான் அறிய முடியும். மனிதன் தேவனை அறிந்து கொள்ள தேவனே மனிதனானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனித வடிவில் மனிதனை மீட்க வந்த அந்த தெய்வமானார். மனிதன் தேவனை தேடுவது கிறிஸ்தவம் அல்ல, தேவன் மனிதனை தேடி வந்தது கிறிஸ்தவமாகும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 1, 2 வசனங்கள் தெரிவிக்கின்றன. மனிதனாய் அவதரித்த தேவ குமாரனான இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமான புருஷராவார். அவர் எந்த புலவரின் கற்பனையிலும் தோன்றிய காவிய தலைவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானா என்று நிரூபிப்பதற்கு முன்னதாக அவர் ஒரு சரித்திர புருஷர் தானா என்பதற்கான ஆதாரங்களை தருகிறேன், கேளுங்கள். உலக வழக்கில் இருக்கக்கூடிய வருடங்களை பிரிக்க உபயோகப்படுத்தப்படுகின்ற கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற வழக்கு சொற்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு முதல் சான்றாகும். உலகத்திலே எந்த ஒரு தேசத்தையும் எந்த ஒரு ராஜாவோ மந்திரியோ ஆட்சி செய்தாலும் அவர் கிறிஸ்துவுக்கு முன் ஆண்டாரா கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டாரா என்றுதான் சரித்திரம் குறிப்பிடுகிறது. உலக சரித்திரம் ஒரு காவிய தலைவரை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்க முடியாது. உலகத்தின் சரித்திரத்தையே இரு கூறாக பிரித்தவர் சரித்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரா? அவரை நான் நேரில் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சிலர் கூறுகின்றனர். நெப்போலியன் போனபார்ட்டே, அலெக்சாண்டர் ஆகியோர் சரித்திரத்தில் வாழ்ந்ததாக இவர்கள் ஆனால் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அலெக்சாண்டரும் நெப்போலியனும் சரித்திர பூர்வமானவர்கள் என்பதற்கு நமக்கு இருக்கும் சான்றுகள் அவர்களை குறித்த சரித்திர குறிப்புகளே. நெப்போலியனையும் அலெக்சாண்டரையும் நம்முடைய சந்ததியார் நேரில் பார்க்காததால் நெப்போலியனோ அலெக்சாண்டரோ உலகில் வாழவில்லை என்று கூறுவது எப்படி சரியாகும்? இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதை எனவே சரித்திர குறிப்புகளின் மூலமாகத்தான் நிரூபிக்க முடியும். உலகத்தின் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பலரால் சரித்திர புத்தகமாக கருதப்படுகிற புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு சாட்சி பகர்கின்றன. கிபி 70 முதல் கிபி 156ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த திருச்சபையின் பிதாக்களான போலிகார்ப், யூசிபியஸ், ஐரேனியஸ், ஜஸ்டின், ஆரிஜன் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு ஆதாரமான குறிப்புகளை எழுதியுள்ளனர். இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளியேயும் சான்றுகள் பல உள்ளன. அவற்றையும் கூறுகிறேன், கேளுங்கள். கொர்னேலியஸ் டாசிட்டஸ் என்ற ரோம சரித்திர ஆராய்ச்சியாளர் கிபி 52 பிறந்தவர். கிபி 112ஆம் ஆண்டிலே ஆசியாவின் கவர்னராகவும் சரித்திர எழுத்தாளராகவும் இருந்த இந்த கொர்னேலியஸ் டாசிட்டஸ் தனது சரித்திர குறிப்பில் நீரோ மன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமாபுரியின் தீ விபத்திற்கு காரணமானவர்கள் என்று அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்றும் கிறிஸ்தவர்களின் தலைவரான கிறிஸ்டஸ் என்பவர் திபேரி ராயன் யூதேயாவை ஆண்ட காலத்தில் பிலாத்துவினால் கொலை செய்யப்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். கொர்னேலியஸ் டாசிட்டஸ் தன்னுடைய இன்னொரு புத்தகமான ஹிஸ்டரிஸ் என்ற புத்தகத்திலே எருசலேம் தேவாலயம் கிபி 70 பற்றியறிந்ததை குறிப்பிடும் போது கிறிஸ்தவத்தை குறித்தும் அவர் குறிப்பு எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு வெகு அருகாமையில் வாழ்ந்த இந்த சரித்திர ஆராய்ச்சியாளர் கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் எழுதியுள்ள குறிப்புகள் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு சான்று பகர்கிறது. லூசியன் என்ற 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளரும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்த காரணத்திற்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று இயேசு போதித்தார் என்று குறிப்பு எழுதியுள்ளார். லூசியன் தம்முடைய இன்னொரு புத்தகமான அலெக்சாண்டர் த ஃபால்ஸ் ப்ராஃபெட் என்ற புத்தகத்திலும் கிறிஸ்தவர்களை குறித்தும் பல குறிப்புகளை எழுதியுள்ளார். கிபி 37ஆம் ஆண்டில் பிறந்த பிளேவியஸ் ஜோசிபஸ் என்ற யூத சரித்திர ஆராய்ச்சியாளர் யூத மார்க்கத்தின் பரிசேய வகுப்பை சேர்ந்தவர்.
சரித்திர உலகம் ஏற்றுக்கொள்ளும் பிளேவியஸ் ஜோசிபஸ் இயேசு கிறிஸ்துவை குறித்து தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ற ஞானமுள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவரை மனிதன் என்று கூறுவது சரியாகுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருந்தார். சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் போதகராக இருந்தார். அவர் யூத மார்க்கத்திலிருந்தும் புற ஜாதியிலிருந்தும் பலரை தம் பக்கமாக ஈர்த்துக் கொண்டார். அவரே கிறிஸ்து என்பவர். நம்முடைய யூத மார்க்கத்தை சேர்ந்த சில பிரதான மனிதர்களின் ஆலோசனையின்படியே பிலாத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றான். ஆனால் அவர் தம்முடையவர்களுக்கு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து காட்சியளித்தார். அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் 10,000க்கும் அதிகமான காரியங்களை தெரிவித்துள்ளனர். அவருடைய மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற புத்தகத்தில் பிளேவியஸ் ஜோசிபஸ் தெரிவிக்கிறார். மேலும் பிளேவியஸ் ஜோசிபஸ் தம்முடைய ஆன்டிக்விட்டிஸ் என்ற புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபை அனனியா கல்லறிந்து கொலை செய்ய ஒப்புக் கொடுத்தான் என்றும் குறிப்பெழுதியுள்ளார். கிபி 120ஆம் ஆண்டிலே வாழ்ந்த சூட்டானியஸ் என்ற இன்னொரு ரோம சரித்திர ஆராய்ச்சியாளரும் இயேசுவை குறித்து எழுதியுள்ளார். கிறிஸ்து என்ற தலைவரின் வார்த்தைகளை பின்பற்றின யூதர்களை ரோமாபுரியில் ஹாட்ரியன் என்ற ரோம பேரரசன் நகரத்திற்கு வெளியே தள்ளினார் என்று லைஃப் ஆஃப் கிளாடியஸ் என்ற புத்தகத்தில் சூட்டானியஸ் குறிப்பெழுதியுள்ளார். சின்ன ஆசியாவில் உள்ள பித்தினியா நாட்டின் கவர்னரான கிளைனி என்பவர் கிபி 112ஆம் ஆண்டில் டிராஜான் மன்னனுக்கு எழுதின ஒரு கடிதத்திலே பின்வருமாறு குறிப்பிடுகிறார்: கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த பல ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் நான் கொலை செய்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதினால் தான் நான் அவர்களை கொலை செய்கிறேன். அந்த கிறிஸ்தவர்கள் உம்முடைய சிலையை வணங்கும்படியும் கிறிஸ்துவை சபிக்கும்படியும் நான் கட்டளையிட்டுள்ளேன். இந்த கிறிஸ்தவர்கள் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஓரிடத்தில் கூடி இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் பாடல்களை மாறி மாறி பாடி தாங்கள் இனிமேல் எந்த பாவத்தையும் செய்வதில்லை என்று பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறார்கள் என்று கிளைனி டிராஜான் மன்னனுக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இக்கடிதம் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதையும் கிறிஸ்தவ மார்க்கமும் சரித்திர பூர்வமானது என்பதையும் தெரிவிக்கிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிடப்படுகின்ற இந்த இயேசு கிறிஸ்து ரோம பேரரசனான அகஸ்டஸ் சீசர் காலத்தில் பிறந்தார் என்று வேதம் மட்டுமின்றி உலக சரித்திரமும் கூறுகிறது. இந்த அகஸ்டஸ் சீசரை லூக்கா சுவிசேஷகன் அகுஸ்து ராயன் என்று குறிப்பிடுகிறார். ரோம பேரரசனான அகஸ்டஸ் சீசரின் காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்றும் அந்தபடியே குடிமதிப்பு எழுதப்பட எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் என்றும் லூக்கா தனது சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் உலகின் முதலில் எடுக்கப்பட்ட குடிமதிப்பு அல்லது சென்சஸ் ஆகும். லூக்காவின் இந்த தகவலுக்கு எதிராக அநேகர் குறை கூறி வந்தனர். ஆனால் சமீபத்தில் கிரன்ஃபெல் ஹன் என்ற ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திலே ஒரு ஃபேப்ரஸ் சுருளை கண்டுபிடித்தனர். அதிலே அகஸ்டஸ் சீசர் காலத்திலே இவ்வாறு சென்சஸ் எடுக்கப்பட்டதாகவும் அவரவர்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல கட்டளை விதிக்கப்பட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம பேரரசு எடுத்த உலகின் முதல் சென்சஸின் போது இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு மனிதன் சரித்திர பூர்வமானவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் பெயர் குடிமதிப்பில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உலகின் முதல் குடிமதிப்பின் போது பிறந்ததினால் குடிமதிப்பில் பெயர் சேர்க்கப்பட்டவரான இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பது இன்னும் உறுதியாகிறது. உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா கிறிஸ்தவத்தின் விரோதிகளுக்கு கூட இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதில் எப்போதும் சந்தேகம் இருந்ததில்லை என்று தெரிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கதாசிரியனின் ஒரு கற்பனை நகரத்தில் தோன்றியவர் அல்ல. அவர் பிறந்த பெத்லகேம், வளர்ந்த நாசரேத், அதிகமாய் ஊழியம் செய்த கப்பர்நகும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த எருசலேம், இவை அனைத்துமே இன்றும் இஸ்ரேல் நாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கும் நகரங்களாகவே உள்ளன. நாத்திக கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக மாஸ்கோவிலிருந்து கடந்த 40 வருடங்களாய் செயல்பட்டுக் கொண்டு வரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிலிட்டன்ட் ஏத்தியிசம் என்ற ஸ்தாபனத்தினால் கூட இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதை இதுவரை நிராகரிக்க முடியவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னதாய் தோன்றி உலகத்தின் சரித்திரத்தை இருகூறாய் பிரித்த இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரே. 1985ஆம் வருடம் என்ற வார்த்தையே இயேசு கிறிஸ்து தோன்றி 1985 வருடங்கள் ஆகின்றன என்ற கூற்றைத்தான் தெரிவிக்கிறது. உலகத்தின் சரித்திரத்திற்கு நடுநாயகமாய் விளங்குகிற இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவரே. சரித்திர புருஷனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானா அல்லது சாதாரண ஒரு சரித்திர புருஷன் மாத்திரம் தானா என்பதற்கான ஆதாரங்களையும் தெரிவிக்கிறேன், கேளுங்கள். தேவன் மனிதனாக உலகத்தில் அவதரித்திருப்பார் என்றால் அவரிடத்தில் சில குணாதிசயங்கள் இருந்திருக்க வேண்டும்.
தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் முதலாவதாக அவர் இந்த உலகத்தில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாய் அவர் குற்றமற்றவராய் இருந்திருக்க வேண்டும். மூன்றாவதாய் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். நான்காவதாய் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். ஐந்தாவதாய் அவர் ஒருவரும் ஒரு காலம் சொல்லியிராத உன்னத வார்த்தைகளை சொல்லியிருக்க வேண்டும். ஆறாவதாய் அவர் உலகத்தில் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும். ஏழாவதாய் அவர் மக்களுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்திருக்க வேண்டும். எட்டாவதாய் அவர் தனது மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் இருந்திருக்க வேண்டும். ஒன்பதாவதாய் இந்த உலகத்தின் முடிவிற்கு அவர் பதில் சொல்லக்கூடியவராய் இருந்திருக்க வேண்டும். இந்த 9 தகுதிகளும் எந்த ஒரு சரித்திர புருஷனிடத்தில் பூரணமாக வெளிப்பட்டதோ அவரையே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள நம்முடைய சிந்தனை நமக்கு இடமளிக்கிறது. சரித்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த 9 தகுதிகளையும் பெற்றவர் தானா என்பதற்கான ஆதாரங்களை விளக்குகிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றால் அவர் உலகத்தில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் தெரிவிக்கிறது. லூக்கா 2:4 யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு பெத்லெகேமுக்கு சென்றார் என்று லூக்கா சுவிசேஷகன் தெரிவிக்கிறார். இதுவரை உலகில் எந்த மனிதனும் கன்னிகைக்கு மகனாக பிறந்ததாக கூறப்படவும் இல்லை, கூறிக்கொள்ளவும் இல்லை. ஒரே ஒரு முறை இவ்வுலகத்தில் இத்தகைய அற்புதம் நடந்தது, அவ்வளவுதான். எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பம் தரிக்க முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். தேவன் என்று ஒருவர் இல்லாமல் இருந்தால் தான் அத்தகைய அற்புதம் நடக்க முடியாது. தேவன் ஒருவர் இருப்பாராயின் உலகின் உயிரினங்களை எல்லாம் உருவாக்கின அவருக்கு இவ்வற்புதம் எளிதான ஒரு காரியமே. மரியாள் கன்னிகையாக இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறப்பார் என்ற செய்தியை தேவதூதன் அவளுக்கு அறிவித்த போது அவளும் இதே கேள்வியைத்தான் தேவதூதனை கேட்டாள். லூக்கா 1:34 மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தெரிவிக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதனால் ஒரு கன்னியை கர்ப்பம் தரித்து ஒரு மகனை ஈண்டெடுப்பதும் தேவனுக்கு எளிதான காரியமே. மரியாள் கன்னிகையாய் இருக்க பரிசுத்தாவினால் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறந்ததினாலே தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை எத்தனை பேர் கேலி செய்தாலும் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகைக்குத்தான் மகனாய் பிறந்தார் என்பதை மறுபடியும் திட்டவட்டமாய் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் தான் பிறந்தவர் என்றால் அவர் தேவகுமாரனாக இருக்க முடியாது. அவர் கன்னிகைக்கு மகனாக பிறந்தார் என்பதே அவர் தேவகுமாரன் என்பதற்கான முதல் ஆதாரமாகும். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த யூதர்கள் கூட இயேசுவை இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்றுதான் சொன்னார்களே தவிர யோசேப்பின் குமாரன் என்று சொல்லவில்லை. மரியாள் யோசேப்பிற்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் இருவரும் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற செய்தி எல்லாரும் அறிந்திருந்த ஒன்றாய் இருந்ததினால் தான் இயேசுவை எதிர்த்த யூதர்கள் அவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் என்று தங்களுடைய புத்தகங்களில் குறித்துள்ளனர். யூதர்களின் ஆகமங்களான டால்முட்டில் இயேசு கிறிஸ்து ஜேஷு பென் பண்டேரா என்று அழைக்கப்படுகிறார். பண்டேரா என்ற வார்த்தை பார்த்தினாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். பார்த்தினாஸ் என்ற வார்த்தைக்கு கன்னிகை என்ற அர்த்தமா. இயேசுவை எதிர்த்த யூதர்களுடைய புத்தகங்களும் கூட இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தவர் என்றே தெரிவிக்கின்றன என்பதை கவனியுங்கள். மேலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு காரணம் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதே ஆகும். தான் யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்தான் என்று அவர் சொல்லியிருப்பார் என்றால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். எந்த ஒரு மனிதனும் ஒரு பொய்க்காக தன் உயிரையே தியாகம் செய்ய மாட்டான். ஒரு உண்மைக்காக வேண்டும் என்றாலும் தன் உயிரை ஒருவன் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் கன்னிகைக்கு பிறந்தார் என்ற உண்மைக்காகவே தன் ஜீவனையும் இழந்தார். மேலும் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகைக்குத்தான் பிறந்தார் என்ற உண்மையை திட்டவட்டமாய் அறிந்திருக்கக்கூடியவள் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் மாத்திரமே. எனக்கும் யோசேப்பிற்கும் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, நான் கன்னிகையாய் இருந்தபோது அவர் பிறக்கவில்லை என்று சனகரின் சங்கத்தின் முன்னதாக மரியாள் தெரிவித்திருப்பாள் என்றால் இயேசு விடுதலை செய்யப்பட்டிருப்பார். இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு பிறந்தார் என்ற உண்மைக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார். மரியாள் தன்னுடைய வாலிப மகன் ஆணிகளினால் கடாவப்பட்டு உதிரம் சிந்த சிலுவையில் தொங்கின போது அவளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போன போது அவள் அதை பொறுமையுடன் சகித்துக் கொண்டதற்கு இயேசு கிறிஸ்து தான் கன்னிகையாய் இருக்கும் போதே அவர் பிறந்தார் என்ற உண்மையே காரணமாகும். 2000 வருடங்களுக்கு முன்னதாய் இவ்வுலகத்தில் தோன்றிய சரித்திர புருஷனான இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மாறுபட்ட நிலைமையிலே இவ்வுலகத்தில் பிரவேசித்ததால் அவர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுவதற்கான முதல் தகுதியை பெறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருப்பார் என்றால் இரண்டாவது தகுதியாக அவர் குற்றமற்றவராய் இருந்திருக்க வேண்டும்.
என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் இருந்த நாட்களில் கேட்டபோது ஒருவனும் எந்த குற்றத்தையும் அவர் மேல் சுமத்த முன்வரவில்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இதுவரை உலகில் எந்த அரசியல் தலைவரோ மத தலைவரோ கேட்டதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. அப்படியே துணிந்து கேட்பார்கள் என்றால் என்ன நடக்கும் என்பதை அவர்களும் அறிவார்கள், நாமும் அறிவோம். இயேசு கிறிஸ்துவிற்கு மரண தண்டனை விதித்த பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் அவருக்கு விரோதமாக ஆதாரங்களை தேடின போது ஒன்றும் அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொருவில்லை என்று மார்க்கு சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 55ஆம் 56ஆம் வசனங்கள் தெரிவிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பிலாத்து, இவன் மேல் நீங்கள் சாற்றுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை என்றான். மேலும் அவன் இயேசுவை நீதிமான் என்றான். அவனுடைய மனைவியும் கூட இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றாள். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன் என்றான். இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனும் இயேசுவோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்றான். இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனையை நிறைவேற்றின நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.